குடும்பத்துக்குள்ளே ஒரே சிக்கலாக இருக்குது, சண்டையாக இருக்குது, கடனாக இருக்குது, வருமானம் இல்லை, வர்ற வருமானம் பத்தல, கடன் தொல்லைகள் வேறு இருக்குது. யாராவது எதிரிக்கு ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்களா, ஏதாவது ஆகாத ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்குமா, அந்த மாதிரி தோணுதுங்க. சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தோம்னா குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரையிலையும் கூட கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இப்படி நடக்குது. இதெல்லாம் பார்க்கையில் என் குடும்பத்தில் ஏதோ இருக்குதுங்க, யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படிங்கிற கவலை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிற விஷயமே இதுதான். நேரில் வர்றவங்களும் இதை பற்றி தான் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பதிவில் அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களோ அது நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா கவலைப்பட்டிங்கன்னா கவலைகள் தீர்வாக இருக்காது. துக்கமாக இருந்து சோகமாக இருந்து என்னடா இது அப்படின்னு முடங்கி போனீங்கன்னா மேலும் முடங்கி போகக்கூடிய சூழல் தான் உருவாகும். அப்போ இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன வழிதான் இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். எதையாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய மன வலிமையை கொடுக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கை தாங்க. இந்த மாதிரி சூழல் உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா, போட்டது போட்டபடி வீடு வாசலில் பெருக்காமல், துணிகள் அழுக்காக ஒரு இடத்துல குமிஞ்சு கிடக்கிறது, ஈரத்துணிகளை இரவு நேரத்தில் துவைச்சி வீட்டு முன்னாடி போடுறது, குளிச்சுட்டு வீட்டு விட்டு வெளியே போகையில் ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு சங்கடமான சூழல் உருவாகிறது, நல்ல காரியங்களுக்கு போகையில் கெட்டது நடக்கிறது, ஏதோ ஒரு வேலை விஷயமாக போனோம்னா நம்ம நினச்சது நடக்காது இருக்கிறது, எல்லாமே தடையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளை சுற்றி இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கவலைப்படுவது உண்மைதான். ஆனால் அந்த கவலையில் ஒரு பொய்யும் இருக்கிறது. அது என்னென்னா, அது நீங்கள் நினைக்கிறதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லோரும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அது இருக்கும், இது இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறனால இதெல்லாம் எதிரி வீட்டுக்காரன் பண்ணியிருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணியிருப்பான், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரன் பண்ணியிருப்பான், மாமன் மச்சின்ன, அக்கம் பக்கம், பங்காளி, அண்ணன் தம்பி, யார் மேலே நம்மளுக்கு கோபம் இருக்கோ, யார் மேலே சண்டை இருக்கோ அவங்களை எல்லாம் சந்தேகப்படக்கூடிய சூழலை இது உருவாக்கும். குடும்பம்னா பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பம் ஏதாவது இருக்கா? சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்கள் ஏதாவது இருக்கா? மனிதன் ஒரு உறவுக்குள்ளே இருக்கான்னா நிச்சயமாக அந்த உறவுக்குள்ளே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், துக்கமும் இருக்கும், வேதனையும் இருக்கும், நல்ல ஒரு அற்புதமான நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நிரந்தரமாக இருக்காது. திருமணம் நடக்கக்கூடிய வீட்டில் கோலாகலமாக சந்தோஷமாக அப்படி இருப்பாங்க. ஒரு 2-3 நாள் அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிரு வரைக்கும். திருமணம் நடந்து முடிஞ்சு ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சம்பந்திகளுக்குள்ளேயோ அல்லது பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள உறவுகளுக்குள்ளேயோ ஏதோ ஒரு சலசலப்பு, ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது இயல்புத்தன்மையானதுங்க. நீங்கள் தனிமையாகவே இருந்து பாருங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வேண்டாம், எந்த உறவுமே வேண்டாம், நம்ம தனியாக வாழலான்னு வாழக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவங்களுக்கு தாங்க அதிகமாக இருக்குது. மன உளைச்சலும், மன குமுறலும், அதாவது பிறழ்வும், மன நோயும் உருவாகிறது எங்கே அப்படின்னா, இதை நினச்சி கொண்டே இருக்கிறனால தான். பிரச்சனைகளை தலையில் தூக்கி வச்சுட்டு சுமந்து கொண்டே இருக்கிறனால தான் பிரச்சனைகள் தீராததாகவே இருக்கிறது. அதனால தான் செய்வனி இருக்குமா, பில்லி சூனியம் இருக்குமா, மருந்து வச்சுருப்பாங்களா, மாயம் வச்சுருப்பாங்களா அப்படின்லாம் சந்தேகப்பட்டுட்டு, சின்ன வயிற்று வலினா போதும் யாரோ மருந்து வச்சிட்டாங்க அப்படின்ட்டு எங்கேயாச்சும் மருந்து எடுக்கிறாங்களா, மருந்து எடுக்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அங்கே தேடி போகிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்க்குள்ளே ஒரு குழாயை விட்டு அவங்க வாயில் வச்சுருக்கிற ஏற்கனவே வச்சுருந்த ஒரு விஷயத்தை எடுத்து உங்கள்கிட்ட காமிப்பாங்க. முடி இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, கறித்துண்டு இருந்துச்சு. ஏங்க ஒரு வாரம் சாப்பிட்டது கறித்துண்டு அப்படியே இருக்குமா? அவர் சொல்லுவார், 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கே போய் கறி சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எங்கேயாச்சும் கறி சாப்பிடாமையே இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னா ஆமான்னு நம்ம தலையாட்டுவோம். அவர் எடுத்து ஒரு கறித்துண்டை காமிப்பார், இதில் தாங்க வச்சுருக்காங்க அப்படின்னு. அதாவது உண்மை சிலது இருப்பது உண்மைதான், சிலதல்ல, உண்மை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த உண்மையை தூக்கி உள்ளே போட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? மற்றவங்களுக்கு பொழப்பு இல்லையா உங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும்னு? அதெல்லாம் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏதோ வாய் சண்டை, வாய்க்கா வெறுப்பு சண்டை, அது இது ஏதோ இருக்கும், பகைகள் இல்லாமல் இருக்காது. அதுக்காக எப்போ பார்த்தாலுமே
அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நினைப்பிலிருந்து அந்த சந்தேகத்திலிருந்து முதல்ல வெளியே வாங்க. இல்லைங்க நான் போன இடத்துலலாம் சொன்னாங்க, பார்க்குற இடத்துலலாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதை இப்படி தாங்க சொல்லுவாங்க. நீங்கள் வயிற்று வலிக்குதுன்னு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உடனடியாக மருத்துவர் வந்து இன்றைக்கி அப்படி பார்த்து இப்படி நாடியெல்லாம் பார்க்குற வைத்தியரெல்லாம் இன்றைக்கி கிடையாது, மருத்துவரும் கிடையாது. ஸ்டெதஸ்கோப்பே வச்சு பார்க்குற மருத்துவர்கள் இன்றைக்கி குறைஞ்சிட்டாங்க. போனோன்னே நாக்கு நீட்டுங்கிறாங்க, கண்ணை ரெண்டும் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அது இதுங்கிறாங்க, எங்கே வலிக்குதுன்னு அப்படி தொட்டு பார்க்குறாங்க, உடனடியாக ஒரு ஸ்கேன் பண்ணணுங்கிறாங்க. ஓகேங்களா, எம்ஆர்ஐ ஸ்கேனு பண்ணணுங்க. ஏன்னா வயிற்றில் வலி இருக்குது அப்படின்னா அது ஏதாவது வந்து கட்டியாக இருக்கும், அதுவாக இருக்கும், இதுவாக இருக்குன்ட்டு ஒரு சாதாரண ஒரு அஜீரண பிரச்சனையை வந்து கேன்சர் அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய மருத்துவர்களே இன்றைக்கி இருக்கையில் மந்திரவாதிகள் இருக்க மாட்டாங்களா? அப்போ இவங்கள்ட்ட போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லா விஷயத்தையும் இல்லாதெல்லாம் நீங்களே ஒப்பிச்சிங்கன்னா ஆமாங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய விஷயமா அது மாறிடும். நம்பினா மாறத்தாங்க செய்யும். திரும்ப திரும்ப ஒரு நல்லதை நினைத்தால் நல்லது நடக்குங்க, திரும்ப திரும்ப ஒரு கெட்டதை நினைத்தால் கெட்டது தான் நடக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய விதி. இந்த பிரபஞ்சம் கட்டமைக்கப்பட்ட சட்டம் இருக்குல்லங்க, அந்த சட்டம் என்னென்னா ஒரு மனிதன் ஒரு உயிர் என்ன நேசிக்கிறதோ என்ன அதுக்கு தேவை என்று அது உணர்கிறதோ அதை வழங்குவதற்காக இறைவனால் படைக்கப்பட்டது தான் இந்த பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி என்பது இறைவனுடைய பணியாள், இறைவனுடைய வேலையாட்கள். இந்த பஞ்சபூத தன்மையுள்ள இந்த சக்திகள் எல்லாமே இந்த உயிர்கள் நல்லா வாழ்கிறதுக்காக இறைவன் படைக்கப்பட்ட பணியாட்கள். அவர்களுக்கு இறைவன் என்ன வந்து உத்தரவிட்டிருக்கான்னா, இந்த உயிர்கள் என்ன விரும்புகிறதோ அதை வந்து மறுக்காமல் செய்து கொடுப்பது தான் உன்னுடைய தலையாய கடமை. அந்த வேலையை நீ திறம்பட செய் அப்படிங்கிறது தான் இறைவனோட உத்தரவு. இறைவனோட உத்தரவை இறைவனோட படைக்கப்பட்ட பணியாளர்கள் கேட்காமல் இருப்பாங்களா? அதனால் அந்த பணியை அவர்கள் செய்வார்கள். அப்போது குப்பனுக்கு என்ன வேணும், சுப்பனுக்கு என்ன வேணும், ராமசாமிக்கு என்ன வேணும், எல்லாருக்கும் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ இல்லையோ அவர்களுடைய மனசில் என்ன ஆழமாக இருக்குதோ அதன்படி அவர்களுடைய தேவை அறிந்து இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு சேவையாற்றும். அதனால் நல்லதை கேட்டு நல்லதை நினைத்து நல்லதுக்காகவே மனசை வைத்து கொண்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கெட்டது நடக்காதுன்னு நான் சொல்லலை, கெட்டது வரும், வர்றது அப்படியே விலகி போயிடும். சங்கடங்கள் வரும், வராமல் இருக்காது, அது பெரிய சங்கடங்களாக மாறாது. ஒரு சைக்கிள் திருடு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா இறைவன் வந்து உங்களுடைய கணக்கு வழக்குகளை எடுத்து பார்ப்பார். விதிப்படி உங்களுக்கு சைக்கிள் காணாமல் போகக்கூடிய விஷயம் இங்கே நடக்கும். அப்போ அவர்கள் வந்து இந்த சைக்கிளை இந்த நேரத்தில் வந்து காணாமல் போக வைக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு. ஆனால் நீங்கள் செஞ்ச புண்ணியமும் முன்னோர் செஞ்ச புண்ணியம் நல்ல எண்ணங்களும் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷனும் நம்பிக்கையும் பூட்டாமல் போனீங்கனாலும் கூட அந்த இடத்துல சைக்கிள் காணாமல் போகாது, அங்கேயே தான் இருக்கும். ஆனால் ஒன்று நடக்கும், என்ன அப்படின்னா காற்று போயிடும், பஞ்சர் ஆகிரும் சைக்கிள். அப்போ பல மைல் தூரம் மொட்டை வெயிலில் பஞ்சரான சைக்கிளை தள்ளிட்டு வரக்கூடிய வேதனையை மட்டும் இறைவன் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பான். அதுதான் இறைவன் வந்து காத்தருள்கிறது அப்படிங்கிறது சூட்சமமாக தான் இருக்கும். இதே வந்து பஞ்சரானால ஓகே, ஒரு 100 ரூபாயோட 50 ரூபாயோட போச்சு. சைக்கிள் போயிருந்தா சொல்லுங்கள், சைக்கிள் போயிருந்தா 2000 3000 பொருள் போயிருந்தா எவ்வளோ மன உளைச்சல், ஒரு வார சம்பளம். இல்லை அந்த நேரத்தில் வந்து நாளைக்கே நீங்கள் அந்த சைக்கிள் வச்சு தான் வாழ்வாதாரம்னா நாளைக்கே நீங்கள் அந்த சைக்கிள் வாங்க முடியுமா? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சைக்கிளு, 2 வீலரு, பைக்கு, காரு எல்லாத்துக்கும் இதுதான் விதி. அப்போது நம்ம வந்து ஒரு கீழே விழுகிறோம், சின்ன அடிபடுது, ஆஸ்பத்திரியில் ஒரு 4 நாள் இருக்கிறோம், ஒரு 5000 10,000 50,000 செலவாகுதுன்னா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு முடங்கி போய் விடக்கூடாது. அந்த இடத்துல அதோடு உங்களை இறைவன் வந்து காப்பாற்றியிருக்கான், அப்படி தான் நினைக்கணும். அதனால் இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கெட்டதை நினச்சி கெட்டதை வந்து நீங்கள் பாசியில் கோர்க்கிற மாதிரி, இந்த பாசி எடுத்து நூலில் கோர்ப்பாங்க தெரியுங்களா, மாலை, அந்த மாதிரி கெட்டதை தினமும் எடுத்து கோர்த்துட்டே இருக்கிறது. அப்படி கோர்த்து 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 பெரிய மாலையான பின்னாடி என்னாகும், உங்களுடைய கழுத்தில் ஏறி அது உங்கள் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கும். மூச்சு முட்டை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் எந்த மணியை எடுத்து கோர்க்கிறீர்கள் என்பது தான் இங்கே சூட்சுமம். அதுதான் இறை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நோக்கி உங்களை நகர்த்துவதை தான் இறைவனை வழிகாட்டக்கூடிய குரு வழி தோன்றலின் ஒரு அற்புதமான வழிகாட்டல். எங்களோட குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் உங்களுக்கு நாங்கள் இதை சொல்லி வழிகாட்டக்கூடிய விஷயமா தாயுடைய உத்தரவில் நாங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது தான்.
எங்கேயும் போய் எதுக்குள்ளேயும் போய் விழுந்து அதாயிடுச்சு இதாயிடுச்சு அப்படி இப்படின்னு போட்டு புலம்பாதீங்க. தெளிவான தெய்வ அனுகிரகத்துடன் இருக்கக்கூடிய இடத்தில் போய் அதற்கான தீர்வை தேடுங்கள். கண்ட இடத்துலலாம் போய் எங்கே போய் பார்த்தாலும் எங்கேயாச்சும் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் அதை கேட்குறது இதை கேட்குறது, அங்கே வாக்கு சொல்கிறாங்களாமா இங்கே வாக்கு சொல்கிறாங்களாமா, அங்கே சாமி இதெல்லாம் எங்கே போனீங்கனாலும் ஒவ்வொரு கதைகள் இருந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்கிறாங்கன்னா எந்த பிரச்சனையை தான் தீர்ப்பீங்க நீங்கள்? முதல்ல உங்கள் மனதில் தெளிவு வரணுங்க. இந்த தெளிவுகள் நம்ம குடும்பத்தில் உண்மைக்கான பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தேடுங்க. வேலையே கிடைக்கலிங்கன்னு ஒரு மனுஷன் சொல்லிகிட்டே இருக்கான்னு வச்சுங்க. ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னா 19 நல்லா இருந்த மனுஷன் வேலை கிடைக்கலைங்க, யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த ஆள் குப்பரடிச்சு படுத்துட்டு வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு 9:30 மணி 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே வெளியே போகிறது, போயிட்டு அப்படி வெயில் காஞ்சிட்டு வர்றது, வந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட வேலை கிடைக்கலைங்கிறது. 9 மணி 10 மணிக்கு போனால் வேலை கிடைக்குமா? காலையில் அவன் போய் 5 மணிக்கு 6 மணிக்கு போய் நிற்கிறான். யாராவது வேலைக்கு கூப்பிடுவாங்களா? நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? அந்த கம்பெனிக்கு போகலாம், இந்த மில்லுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். நீங்கள் வேலை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் தான் பல லட்சம் வட இந்தியர்கள் இங்கே வேலை பார்த்து உழைத்து முன்னேறி வீடு வாசல் வண்டி வாகனம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மொத்த தமிழனாகவே வாழ்ந்து தமிழர்களாகவே இன்றைக்கி உருமாறிட்டு இருக்காங்க. தமிழர்களை மிரட்டி கொண்டு இருக்கிற அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி இருக்குன்னா இந்த இடத்தை யார் அவர்களுக்கு கொடுத்தது சொல்லுங்கள்? அவங்க என்ன பிடுங்கிட்டாங்களா? நீங்கள் செய்யாத வேலையை ஒருத்தன் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கான். அவன் வந்தான், செய்கிறான், உழைக்கிறான், அவனுக்கு காசு வாங்கிட்டு போகிறான். உங்களை விட நல்லா வேலை செய்கிறான். ஏப்பா தம்பி பார்த்து கொஞ்சம் இது பண்ணுப்பா அப்படின்னா சரிங்கக்கா அப்படின்னு போட்டு இருக்கிற வேலையை இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூடுதலாக செஞ்சுட்டு மனசார இன்னும் ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு போகிறான். இதே நேரத்தில் நீங்கள் அவங்க கூட பேசிட்டு இவங்க கூட பேசிட்டு அங்கே உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு கதை ஓட்டிட்டு காலத்தை போக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு புலம்பிட்டு கிடக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மனசாட்சிப்படி சொல்லுங்கள். உங்களை குளிர்விக்கிறதுக்கோ உங்களை மகிழ்விக்கிறதுக்கோ என்னுடைய பதிவுகள் கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதெல்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக இருக்கும். ப்ராக்டிக்கல் என்னங்க? நடைமுறை வாழ்க்கையில் உண்மைத்தன்மையுடன் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நாம் சொல்லுவோம். அதற்கான தீர்வுக்கான விஷயத்தை தெய்வத்திடம் என்ன இருக்குங்கிறத அதுக்கான விஷயமாக சொல்லுவோம். வழிகாட்டுதல் தான். சரிங்களா? மாயமில்லை, மந்திரமில்லை, தந்திரமில்லை, எதுவும் கிடையாது. உழைப்பு, நம்பிக்கை மேல் வைக்கக்கூடிய ஆழமான ஒரு பற்று, உண்மைத்தன்மை, இது மட்டும்தான் நம்மளுடைய வழிகாட்டியே என்றைக்குமே இருக்கும். அதுக்கு தான் தாய் மாசாணி உத்தரவிட்டு நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை கையில் கொடுத்துருக்கா. அதனால் எதையும் மனசில் வச்சுட்டு நீங்கள் தேடி ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்றால் எதுவுமே அகப்படாது. எது வேணும் என்று தீர்மானம் பண்ணி அதை நோக்கி மட்டும் ஓடுங்கள். சரிங்களா? நெகட்டிவ் இருக்குது, ஒரு தெய்வ சக்தி இருக்குதுன்னா தீய சக்தி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த தீய சக்தி எல்லா நேரத்துலையும் இருக்குது, எல்லா நேரத்திலும் நம்ம கூடயே படுத்து தூங்குது அப்படின்னெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்திரிச்சு ஓடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாகிவிடும். முடங்கி போய் படுத்து கிடந்து அப்படியே குப்பையாக மக்கி போய் ஓரமாக கிடந்தீங்கன்னா ஒரு பயலும் மதிக்க மாட்டான், வாழ்க்கையும் அப்படி தான் ஆகும். அப்புறம் எல்லா தீய சக்தியில் உங்கள் மேலே உட்காந்துக்கும். சரிங்களா? வீடு வாசல் 2 நாள் பெருக்கலினா ஒட்டடை சேர்ந்துடும், குப்பை சேர்ந்துடும், தூசி சேர்ந்துடும். அது அடிக்கிற காற்று அப்படியே சுழண்டு நம்ம மூஞ்சி முகர எல்லாத்துலேயுமே குப்பையாக தான் இருக்கும் மேனியெல்லாம். இதை போன்றது தான் தீய சக்தியும். நீங்கள் தெய்வங்களை நோக்கி ஓடினால் தீய சக்தி உங்களை விட்டு ஓடிவிடும். தெய்வங்களை நோக்கி போகாமல் முடங்கி கிடந்தீர்கள் என்றால் மொத்த தீய சக்திகளும் உங்கள்கிட்ட குடிகொண்டு உங்களை நகர விடாமல் செய்துவிடும். எந்த குடும்பமும் முன்னேற கூடிய சூழல் இருக்காது. அது தீர்வு இருக்குது, அதுக்கு முறை இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்த்து தெளிந்து அதற்கான விஷயத்தை நம்ம பண்ணுறோம், தெளிவுபடுத்துகிறோம், தீர்வு கொடுக்குறோம். அதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் பண்ணுறோம். ஆனால் மனசுக்குள்ளே வச்சுட்டு இல்லாத நினச்சிட்டு ஓடி இதையெல்லாம் கற்பனையாகவே வாழ்ந்து கற்பனையாகவே நீங்கள் முடங்கி போய் விடாதீர்கள். தெய்வத்தை நோக்கி ஓடுங்கள். அனுதினமும் ஒரு கோயிலுக்கு போய் விழுந்து கும்பிட்டு வாங்க, எல்லாமே சரியாயிரும். சரிங்களா? வீட்டில் தினமும் ஒரு வேளையாவது விளக்கு போடுங்கள். அதே மாதிரி படுக்க போகும்பொழுது உங்களுடைய நிலப்படியில் வெளி நிலப்படியில் ஒரு சூடத்தை ஏற்றி விட்டு அதற்கு பிறகு அது எரிந்து அணைந்த பிறகு கதவை சாத்திட்டு
இறைவனை வேண்டிட்டு நல்லபடியாக நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. விடியும் பொழுது உங்களுக்கானதாக இருக்கும். நிச்சயம் தெய்வம் வழிகாட்டும். தாய் மாசாணி என்றும் உங்களை துணை இருந்து காத்திருவார். எத்தனை தீய சக்திகள் வந்தாலும் ஒரே ஒரு தெய்வ சக்தி முன்னாடி எதுவும் நிற்காது என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் தெய்வத்தை தாய் மாசாணியை கையெடுத்து வாங்க. அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தாய் மாசாணியை போற்றி போற்றி. குருவே சரணம்.